ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேல் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 51வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 50 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த வாரியர் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகியிருப்பான். அப்புறம் ஹீரோ பாஸ் ஆனதுக்காக ஒரு 500 கிலோ வெயிட்டில் இருக்க ஸ்பியர் ஒன்று நம்ம அட்லைட் கிஃப்ட் பண்ணியிருப்பா. அப்புறம் அந்த அவதார் டெம்பிளை சேர்ந்தவனுங்க நம்ம ஹீரோ இந்த பிளாக் சி சிட்டியை விட்டு போகிறதுக்குள்ள கொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க லேடியும் வெர்மிலியான் சிட்டிக்கு போற ட்ரெயின் ஆல்ரெடி கிளம்பிருச்சு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனது கிளம்பிருச்சா, சரி அந்த வெர்மிலியான் சிட்டிக்கு டெய்லியும் 3 ட்ரெயின் போகும் தானே அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த லேடியும் அந்த ரோடு டு டெத் இருக்கிறதுனால அந்த ட்ரெயின்ல நிறைய பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கே பயப்படுறாங்க, அதனால ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ரைட்டா ரைட்டு அப்படின்ட்டு சரி நாளைக்கான டிக்கெட்டை கொடுங்க அப்படிங்கிறான். அவங்களும் டிக்கெட்டை கொடுத்துட்டு தேங்க்யூ சார், ஹாவ் ஏ குட் டே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நாளே மோசமா போயிருச்சு அப்படின்ட்டு சரி நாளைக்கான ட்ரெயின்ல தான் நான் போக முடிய மாட்டேங்குது, அப்புறம் இன்னைக்கு அந்த வாரியர் ஹோட்டல்ல தங்குறது ரொம்ப எக்ஸ்பென்ஸான செலவா தான் இருக்க போகுது, இப்போ இதை விட்டாலே எனக்கு வேற வழி இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் என்னை மின்னில இருந்து யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது, அவனுங்க ஒருவேளை அந்த அவதார் டெம்பிள சேர்ந்தவனுங்களா இருப்பானுங்களோ அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். அப்புறம் அந்த அவதார் டெம்பிள சேர்ந்தவனுங்களும் நம்ம ஹீரோவை சுத்து போட்டு எங்கடா குழந்தை பையா ஓடி தப்பிக்க பாக்குற, உன்னால எங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் டே நான் ஓடினதுக்கு வேற காரணம் இருக்கு அப்படின்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன துரத்திட்டு வரீங்க, கண்டிப்பா கொஞ்சமாவது டயர்டா இருக்கணும், அப்புறம் இங்க இருக்க எல்லாருமே செகண்ட் ஆர்டர் வாரியர், ஒருத்த மட்டும் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கான், ஏன்டா உங்க அவதார் டெம்பிள சேர்ந்தவங்க என்ன மறுபடியும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படிங்கிறான். அப்புறம் சிஸ்டத்துல இருந்து அவனோட ரேபிட் growth பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் ஒரு வழியா முடிஞ்சிச்சா அப்படின்னு சிரிக்கிறான். அந்த அசாசினோட ஹெட்டும் என்னடா குழந்தை பையிலே எங்களை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படிங்கிறான். ஹீரோவும் நீயே பாடுறா அப்படின்னு அவன் போட்டுட்டு இருந்த ஆர்மர்லாம் பொத்துன்னு கழட்டி போட்டு அந்த 50 அப்கிரேட் பாயிண்ட்டையும் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ணிட்டான். இதை பார்த்தா அங்கிருந்த அசாசின்லாம் என்னது இவன் இவ்வளவு நேரம் இந்த வெயிட்டான ஆர்மரை போட்டுட்டு இருந்தானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அதுல ஒரு அசாசின் மட்டும் தைரியமா செத்தடா பொடி பையிலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். இதை பார்த்தா அந்த அசாசினும் எங்கடா போன அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அந்த அசாசின் பின்னாடி போய் நீ என்னடா ரொம்ப ஸ்லோவா இருக்க, அப்புறம் உனக்கு எய்மே பண்ண தெரியல அப்படிங்கிறான். அப்போ அந்த அசாசினும் என்னது இவ்வளவு ஃபாஸ்டா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த அசாசினை அடிச்சு பறக்க விட்டான். மீதி இருந்த அசாசினும் இல்ல என்னோட பிரதர் அடிச்சதுக்கு நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அங்க வந்தா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு அங்க இருந்த ஒரு செகண்ட் ஆர்டர் வாரியரோட கதையை முடிச்சிட்டான். அங்க இருந்தவனுங்களும் செத்தடா பொடி பையில அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அவனுங்க 2 பேர்த்தோட கையவும் பிடிச்சி சில்வர் டெக்னிக் ஃபயர்க்லா அப்படின்னு அவனுங்க கையை பொசிக்க விட்டான். அவனுங்களும் வழியில கதறானுங்க. நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்தா அங்க இருந்த 2 அசாசினும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவனால எப்படா செகண்ட் ஆர்டர் வாரியர்ஸ இவ்வளவு ஈஸியா கொல்ல முடியுது அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த அசாசின் ஹெட் மாதிரி இருக்கணும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இந்த குழந்தை பையன் ஒன்றும் ஜோக் இல்ல, இவன்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் வாங்கின அடியில என்னோட ஒரு கையே போயிருச்சு, இவனோட கதையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்ட்டு பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அங்க அத்தனை பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணனா அவன் அட்டாக் பண்றதெல்லாம் வெறும் க்ளோனா தான் இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம், இவனுங்களை நான் எப்படா தோக்கடிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அந்த அசாசினும் இல்ல நீ எப்படா தப்பிச்ச அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். பார்த்தா அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோவுக்கு கையில லைட்டா அடிபட்டுருச்சு அடங்குது. அந்த அசாசினும் ஒரு ஜம்பை போட்டு கோல்டன் டெக்னிக் 1000 இல்யூஷன் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் பரவாயில்லடா உன்னோட அட்டாக் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த அசாசினும் இந்த அட்டாக்ல உன்னை பீஸா மாத்திரம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் சரி அப்படியா அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ரியலான பாடியை லொகேட் பண்ணிட்டான். அந்த ரியல் பாடியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மீதி ரெப்ளிகேஷன் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஹீரோவும் வணக்கண்டா தம்பி கேல்கோ அப்படிங்கிறான். இதை பார்த்த அந்த அசாசினோ இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, என்னோட இல்யூஷன்ல இருந்து உன்னால எப்படி தப்பிக்க முடிஞ்சிச்சு, இது என்னோட கோல்டன் டெக்னிக், அப்புறம் உனக்கு எப்படா என்னோட பேரு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சரி இதோட முடிச்சிருமா அப்படின்ட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ் டெக்னிக் அப்புறம் டைகர் ஃபீஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த அசாசினுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சு. அந்த அசாசினும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில பறந்துகிட்டே இல்ல இந்த பொடி பையன்கிட்ட இவ்வளவு பவரா, இவனால இதை எப்படி பண்ண முடிஞ்சிச்சு, போயும்
இவன் கையில நான் சாகிறதா அப்படின்ட்டு கொஞ்சம் இதை பாருடா அப்படின்னு ஏதோ எனர்ஜியா அவன் பாடி கிட்ட கொண்டு வரான். ஹீரோவும் அந்த எனர்ஜியை பார்த்துட்டு இல்ல அந்த பைத்தியக்காரன் இப்ப செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போறான், நான் இங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சாகணும் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த அசாசின் வெடிச்சதுல நம்ம ஹீரோவும் பறந்து போய் விழுந்துட்டு இல்ல அந்த அசாசினுக்கு ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் மட்டும் என்னோட டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இந்த பிளாஸ்ட்ல கண்டிப்பா செத்துருப்பேன், அப்புறம் இந்த ஃபைட்ல என்னோட ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். அப்புறம் இன்னும் 5-6 அசாசின் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு டே பொடி பையிலே நீ கடைசியா மாட்டிக்கிட்ட, அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல செத்து போயிரும்னு பார்த்தா அதுல இருந்து எப்படியோ தப்புச்சிட்டியா, சரி ஓகே நீ கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட சாக்ரிஃபைஸை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், என்னோட கையிலேயே உன்னை கொண்டுறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா நான் இந்த ஃபைட்ல வீக் ஆயிட்டு நான் நினைச்சீங்க, நீங்க தாண்டா பெரிய முட்டாள் அப்படின்னு ஆக்டிவேட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் அப்படிங்கிறான். இதை பார்த்த 3 பேரும் ஷாக் ஆயிட்டு இது என்னதுடா உன்னோட பவர் எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, நீ உண்மையிலேயே யாரு தாண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு உங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு அவனுங்க 3 பேத்தையும் கொன்னுட்டான். அப்புறம் ஒரு வாரியர் ஹோட்டல்ல நம்ம ஹீரோவும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லு இது என்னதான் ரொம்ப பயங்கரமான ஸ்கில்லா இருந்தாலும் இதோட சைடு எஃபெக்டே அதை விட பயங்கரமாகுது, எந்த அளவுக்குன்னா என் கையில இருக்க மவுஸை கூட என்னால நவுத்த முடியல, சரி ஓகே நான் எப்படியும் கண்டிப்பா நாளைக்கு அந்த ரோடு டு டெத் பிளேஸுக்கு போயிருவேன், அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வாரியர் வெப்சைட்டை ஓபன் பண்ணனா நீங்க இந்த ரிசர்ச்சை கன்டினியூ பண்றதுக்கு 10,000 காயின் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் என்னங்கடா இது பித்தலாட்டமாகுது, ஒரு ப்ரௌஸ் பண்றதுக்கு 10,000 காயினா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நான் இல்ல, இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு கத்திட்டு சரி ஓகே வேற வழியும் இல்ல இவனுங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த காயினை கொடுத்துட்டு அந்த ரோடு டு டெத் பிளேஸை பத்தி பார்க்கறான். இந்த ரோடு டு டெத் பிளேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அதோட என்வரான்மெண்ட்டை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தேர்ட் ஆர்டர்ல ஒரு ராக் ஸ்னேக் ஒன்று இருக்கு, அந்த ஸ்னேக் முன்னாடி ஒரு தேர்ட் ஆர்டர்ல இருக்க பிளேயரே போனா கூட அவங்க கண்டிப்பா பேரலைஸ் ஆயிருவாங்க. அப்புறம் ஃபோர்த் ஆர்டர் ஜெயண்ட் க்ரோ இது முன்னாடி போனா கூட நம்மளோட பாடியை பீஸா பிச்சு போட்டுரும். அப்புறம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ரோடு டு டெத் பிளேஸ்ல இருக்க முக்காவாசி எவால்வ்டு பீஸ்ட் ஹியூமன்ஸை பார்த்த உடனே கொன்னுரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோவும் என்னங்கடா இது இந்த ரோடு டு டெத் பிளேஸ்ல இருக்க முக்காவாசி எவால்வ்டு பீஸ்ட் இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கா, அதாவது ஒரு சின்ன இன்செக்ட்ல இருந்து ஜெயண்ட் எலிஃபண்ட் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் ஹியூமன்ஸை சாப்பிட்றதுக்கே காத்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஃபோர்த் ஆர்டர் அட்டாமிக் ஹேமர் அப்படிங்கிற பீஸ்ட் இதோட பவர் கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கு. அப்புறம் ஃபிஃப்த் ஆர்டர் டீமானிக் ரோஸ்டர் இதுவும் அதோட கையில இருக்க ஆர்பை வச்சு அட்டாக் லான்ச் பண்ணும். அப்புறம் என்னங்கடா இது இந்த ரோடு டு டெத்தில் இருக்க ஃபிஃப்த் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட்டை தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாதா, இதுக்காடா என்கிட்ட இருந்து 10,000 காயினை புடுங்குனீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு சரி ஓகே இதோட இந்த ரிசர்ச்சை முடிச்சுக்கலாம், இந்த ஜேர்னில கண்டிப்பா என்னோட பிளாக் மாம்பா அப்படிங்கிற ஸ்பியரே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, சரி ஓகே கொஞ்சம் வெப்பன்ஸை பார்ப்போமா அப்படின்ட்டு போனா அந்த பிளாக் அயன் மீட்டியரால செஞ்ச டியூயல் ஸ்வாடோட பிரைஸ் 1 பில்லியன் அலைன்ஸ் காயின், இந்த அலைன்ஸ் காயின் வந்து ஃபெடரேஷன் காயினோட ஹையர் லெவல் ஆட்டங்குது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது 1 பில்லியன் அலைன்ஸ் காயினா, அப்புறம் இந்த ஸ்பியரை நம்ம அட்லைடு பெட்டிங் மூலியமா தான் எடுத்தேன் அப்படின்னா அப்படின்னா எவ்வளோ பெட் பண்ணியிருக்கணும், உண்மையிலேயே இந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு பொருளை எனக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காளா, நான் திரும்ப வந்தோட்டி கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம அட்லைடும் யாரோ என்ன நினைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் கைஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால ஒரு சாப்டர் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எடிட் பண்ண முடிஞ்சிச்சு, சாரி கைஸ், நான் நாளைக்கு 2 சாப்டர் அப்படி இல்லைனா 3 சாப்டர் அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.